ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததா உதயநிதி பக்கம் போயிருவோம். துணை முதல்வர் உதயநிதி தேர்தல் பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமிய கடுமையா விமர்சனம் பண்ணுவார். 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லுவார். பாஜகவோட முரட்டு அடிமைன்னு பேசுவார். இப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காராம். எடப்பாடி பழனிசாமி இனி பால்டாயில் பழனிசாமின்னு அழைக்கப்படுவார் அப்படின்னு உதயநிதி சொல்லியிருக்கார். இதுக்கு விளக்கம்லாம் வேற சொல்லியிருக்காரு. இப்ப சமீபத்துல என்ன தெரியுமா சொல்றாரு, பால்டாயில் குடிச்சிட்டு போறான்னு பேசிட்டே இருக்காரு. இனிமே அவர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, பால்டாயில் பழனிசாமி. ஏன் அப்படி சொல்றாரு எனக்கு தெரியல. பால்டாயிலே பாத்துக்கிட்டு இருக்காரு, குறி பால்டாயிலே இருக்கு அவருக்கு. உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு பால்டாயில் பழனிசாமி அப்படின்னு பேர் வச்சதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததா கனிமொழி என்ன சொல்றாங்கன்னு பாத்துருவோம். எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறத கனிமொழி ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சு ஏதாவது ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரான்னு கேள்வி மேல கேள்வி எழுப்பியிருக்காங்க. பாஜகவோட கூட்டணி வச்ச நிதிஷ்குமார் எம்பி ஆகிற மாதிரி ஆயிருச்சு. தேர்தல் முடிஞ்சவுடன் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு எடப்பாடி பழனிசாமியா ஆளுநரா அனுப்பிடுவாங்கன்னு கிண்டல் அடிச்சிருக்காங்க. போன தேர்தல்ல எனக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல நான் பிஜேபியோட போனதே தப்பு. இனிமேல எனக்கும் அவங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தவறு செய்து விட்டேன் என்று சொன்னவர் இந்த தேர்தல்ல மறுபடியும் மேடையில போய் அவங்களோட கைகோத்து நின்றுட்டு இருக்கார். இப்பொழுது சொல்கிறார், நான் பிஜேபியோட ஒன்றிய அரசாங்கத்தோட அமித்ஷாவோட பிரதமரோடு இணக்கமாக இருந்ததாலதான் தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டத்தை கொண்டு வந்தேங்கிறார். என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரு? ஒன்னும் கிடையாது. நம்முடைய மாணவர்கள் மருத்துவ கல்லூரியில போய் படிக்க முடியாத நீட் தேர்வுகளை கொண்டு வருவதற்கு இவரும் காரணமாக இருந்தார். எடப்பாடி பழனிசாமிய ஸ்டாலினோ உதயநிதியோ கனிமொழியோ கலாய்க்கிறாங்கன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தர் மாறி மாறி எதிர்கட்சியா இருந்திருக்காங்க. ஆனா அந்த கட்சியில இருந்தே விலகி போன செங்கோட்டையன் எப்படி பேசியிருக்காருன்னு பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்தன்னா துரோகியான்னு செங்கோட்டையன் பொங்கி வெடிச்சிருக்காரு. தாவேகாவோட கூட்டணி வச்சு முதலமைச்சர் ஆகிடலாம், கொள்ளையடிக்கலான்னு எடப்பாடி நினைச்சது நடக்கலன்னு கடுமையா போட்டு தாக்கியிருக்காரு. அதிமுகவுல துரோகி பிரச்சனை எப்பதான் முடியும்னு தெரியலங்க. நான் விஜய் இவர் ஆதரிச்சு ஒரு முதலமைச்சராகி ஒரு 5000 கோடி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாரு. அதை நான் விடல. இதுதான் பிரச்சனை. கோலம் வெறியில் இருக்காரு என் பேர்ல. மனு தாக்கல் பண்ணதே செல்லாது சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். துரோகி செங்கோட்டையன் என்னடா ஒரு துரோகம் பண்ணு பார்த்தேன். நான் முதலமைச்சராகி விட்டு கொடுத்ததுக்கு தான் எனக்கு பரிசே துரோகி. நான் பொதுச் செயலாளர் விட்டு கொடுத்தனால துரோகி செங்கோட்டையை டெபாசிட் இலக்க செய்ய வேண்டும். இங்க வெற்றி விழா நடத்துகின்றார். மக்கள் என்ன நினைக்கிறான்னு அவருக்கு புரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்போட தெரியல, அவ்வளவுதான். தமிழ்நாடு தேர்தல் களத்தையும் அரசியல் கட்சிகளுடைய பேச்சுகளையும் பிரச்சாரத்தையும் பார்த்தோம். இப்போ புதுச்சேரியில என்ன நடந்ததுன்னு பாத்துருவோம். புதுச்சேரியில வாக்குப்பதிவே முடிஞ்சிருச்சுங்க. வாக்கு சாவடிக்குள்ள ஓட்டு போட போன ஒரு நபர் என்ன பண்ணாரு தெரியுமா? விசில் சின்னத்துல வாக்களிச்சுட்டு பதிவு பண்ணிருக்காரு. அந்த வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிடுச்சுங்க. வாக்கு சாவடிக்குள்ள செல்போன் எடுத்துட்டு போக கூடாது, இது தொடர்பா உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கையும் விட்டிருக்காரு.